பேப்பர் வந்தாச்சு. இன்னைக்கு நான் செத்தேன். பயப்படாதல, பாஸ் ஆயிருவா. அஜய், கேட்காத எஸ்ஏ எழுதினாலும் டீச்சர் வெட்டிட்டு 2 மார்க் 3 மார்க் போடுவாவல எழுதுனதுக்காண்டி. பயப்படாத, பாஸ் ஆயிருவா. ஆமால அஜய், போன வாட்டி நான் 6 மார்க் எடுத்திருந்தேன் இங்கிலீஷ்ல. 6 மார்க் என்ன கரெக்டா எழுதி எடுத்தேன், சும்மா எழுதுனதுக்காண்டி போட்டாவ. உனக்கு என்னல 100 மார்க் எடுத்துருவா, ஜாலியா இருக்கா. நான் 34 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான்ல. கடவுளே, அது எப்படியாவது 35 மார்க் எடுத்துறணும். எப்படியும் நான் 100 மார்க் எடுத்துருவேன். ஜெகன் 80 எடுத்துருவான். அதை மட்டும் பாஸ் ஆயிட்டா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கடவுளே. கடவுளே, நான் எப்படியாவது பாஸ் ஆயிரணும் கடவுளே. கடவுளே, எப்படியாவது அஜய் பாஸ் ஆயிரணும். ஆமா கடவுளே, நாங்க 3 பேருமே பாஸ் ஆனாதான் எங்களுக்கு சந்தோஷம். அஜய், கவலைப்படாதல, பிரேயர் பண்ணியாச்சுல, பாஸ் ஆயிருவோம். நம்ம எழுதுனதை படிச்சு படிச்சு அடிப்பாவ. உங்களுக்குலாம் பயமா இல்லையால? நாங்கலாம் கடைசி நம்பர்லால. எங்க பேப்பர் வரதுக்கு முன்ன பெல் அடிச்சிரும் பத்தியா, அதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இல்ல. உன் பேரு தான் முத, இப்ப கூப்பிடுவாவ. கூப்பிட மாட்டாவுல சுபி, என் பேரையும் கடைசி தான் கூப்பிடுவாவ. ஏம்ல அஜய்? என் பேர் தானே முத இருக்கும், அதான் பேப்பர் தரும்போது முதல்ல எண்ணி அடிப்பாவுன்னு பேர் எழுதி வைக்கல. என்னல சொல்லியா, பேர் எழுதலையா? ஆமால, பேர் எழுதுனா முதல்ல கூட்டுருவ பத்தியா. எழுதலைன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி தானே யாரு பேருன்னு கண்டுபிடிப்பாவ, அதான் எழுதல. மீனா டீச்சர். லே, ஃபர்ஸ்ட் மீனால போறா, அப்ப பேர் மாறி மாறியா இருக்கு. ஆமால, நம்மள அஜய் மாதிரி அழகா பேர் எழுதாம இருந்திருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்ல நீட்டா இருக்கணும்னு 98. 98ஆ? டீச்சர், எல்லாம் கரெக்ட்டா தானே டீச்சர் எழுதி இருந்தேன். கரெக்ட்டா எழுதி இருக்கறியா? நல்லா செக் பண்ணா 95 கூட வராது. எங்க ஃபுல் ஸ்டாப் வர, எங்க கமா வர எல்லாம் போட்டுருக்கியா? போ. ஜெய்யா? நம்ம கிளாஸ்ல யாரு ஜெய்? கிளாஸ் 10th சி தான் போட்டுருக்கு. ஜெய்னா குமாரி, கிளாஸ்ல ஜெய்னா யாரு? ஜெய்னி யாரும் கிடையாது டீச்சர், அஜய் தான் உண்டு. அஜய்? அஜய்யா? நான் தான் பேரே எழுதலையல. டீச்சர் ஒருவேளை ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாவளா இருக்கும். போல. இங்க வாணி. டீச்சர் 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு. பேர் வாணி தெரியுமா? அஜய்க்கு ஜெய் எழுதி வச்சிருக்கா. டீச்சர் வாணிக்கு டீச்சர். பேருக்கு நீங்க தெனறியா? நீ எப்படி பாஸ் ஆவ டீச்சர்? டீச்சர், நான் பேரே எழுதல டீச்சர். இது என் பேர் கிடையாது டீச்சர். பேர் எழுதலையா? ஆமா டீச்சர், படிச்சிட்டு வந்ததெல்லாம் மறந்துருன்னு சொல்லிட்டு முதல்ல ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிட்டேன் டீச்சர். பேரை கடைசி எழுதலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன் டீச்சர். பேர் எழுதுறதுக்குள்ள படிச்சது மறந்துருமா? பூமாரி டீச்சர், பேர் எழுதாம அதுல ஒரு பேப்பர் இருக்கும், அதை எடுத்து இன்னைக்கு அவன் எத்தனை பக்கம் இருக்கா நீ பாப்போம். மீனா டீச்சர், பக்கத்து கிளாஸ்ல போய் ஒரு பெரம்பு வாங்கிட்டு வா. சரி டீச்சர். பெரம்புலாம் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அஜய் கொன்னுட்டாவ. சுபி, அஜய் ஃபெயில் ஆயிட்டாக்கி நம்ம ஆளுக்கு 5 மார்க் அவனுக்கு கொடுப்போனே. 5 மார்க் என்னல, 10 மார்க்னால நான் கொடுத்தேன். அவன் பாஸ் ஆனா போதும். டீச்சர், பேர் எழுதாத பேப்பர் மேல இருக்கு. அப்ப இந்த ஜெய் யாரு? டேய், கிளாஸ்ல ஜெய் யாரு? ஜெய்யா? ஜெய்னா யாருல? ஜெய் இல்லல, ஜே.ஐ. நாதாம்ல. நீனா? ஜெய் எவன்? கேட்டுக்கிட்டே இருக்கம்ல. டீச்சர், நாதான் டீச்சர். நீனா? உன் பேர் ஜெகன் தானே? ஜெய் நீ எழுதி வச்சிருக்கா? டீச்சர், அது ஜெய் இல்ல டீச்சர், ஜே.ஐ. என் பேரை இங்கிலீஷ்ல எழுதுனேன். இங்கிலீஷ்லயா? ஆமா டீச்சர், ஜெகன். ஜே கன். ஜேனா ஜே.இ, கண்ணா இங்கிலீஷ்ல ஐல டீச்சர், அதான் ஜே.இ.ஐ. ஜே.ஐ. ஜெய்யா ஜெய் டீச்சர். டீச்சர் விட்டுருங்க டீச்சர். என்ன ஓடியா டீச்சர்? அஞ்சலி, அவன் கரெக்ட்டா தானே எழுதி இருக்கான். அதுக்கு ஏன் அடிக்காவ? கண்ணுனா இங்கிலீஷ்ல ஐ தானே, தப்பா? கண்ணுனா ஐ தான்ல, யாருக்கு எப்படி அப்படி வரும்? யாமிட்டி, இங்கிலீஷ்ல அப்படி தானே வரும். உன் பேர் அஞ்சலி, அப்ப நீ 5 ரேட்டன் தானே எழுதுவா, இல்லனா 5 மவுஸா? சுபி டீச்சர், என்னது பேசிட்டு இருக்கா? எல்லாம் கரெக்ட்டா எழுதிட்டியா? இந்த வாணி சுபி, இவன் நீ என்ன லட்சணத்துல எழுதி வச்சிருக்கானோ? சுபி, நீ பேர் கரெக்ட்டா எழுதி இருக்கியா? கரெக்ட்டா தான் எழுதி இருக்கேன். உங்களை நினைச்சுதாம்ல கவலையா இருக்கு. எனக்கு எப்படி 100 மார்க் வந்துரும். என்ன உன்னோட எல்லாம் கரெக்ட்டா இருக்கு? எப்படி? சுபி டீச்சர், எக்ஸாம் யாரை பார்த்து எழுதுனா? யாரையும் பார்த்து எழுதல டீச்சர், நானே தான் எழுதுனேன். சுபி, உண்மையிலே நல்லா எழுதி இருக்கா
இப்போ என்னல செய்ய போறா? தெரியல. இப்படிலாம் கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ பெல் அடிச்சா மட்டும் நம்மள இதுல இருந்து தப்பிக்க முடியும். 100 மார்க் எடுத்துடலாம் நினைச்சேன். எப்படி வந்தேன்னு கேட்பான்னு நினைக்காம விட்டுட்டேன். மே கமிங் டீச்சர். டீச்சர், எல்லா கிளாஸ்லயும் பேப்பர் கொடுக்கறனால பெரம்பு தேவைப்படும்னு சொல்லிட்டாங்க டீச்சர். சரி போ. டீச்சர், क्वेश्चन. இப்போ சொல்லு. ஆன்சர் எப்படி எழுதுனா? 15 ஒன் வேர்ட் எழுதிருக்கா? 15 ஒன் வேர்ட் கரெக்ட். எப்படி எழுதுனா? சொல்லு. நீயா உண்மை சொல்றியா இல்லனா நானா கண்டுபிடிச்சு பிரின்சிபல்ட்ட அனுப்பட்டா? அங்க என்ன பாக்கா? சொல்லு. கடவுளே, ஒரு வழியா பெல் அடிச்சிட்டு. இப்படியே அமைதியா நின்னுறணும். அடுத்த சார் வரது வரைக்கும். வாயை திறந்து சொல்லி எப்படி எழுதுனா? வாயை கடல கேட்டிட்டு இருக்கேன். எப்படி எழுதுனா? எப்படி எழுதுனா? வாயை திறந்தியா? வாயை திற. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லி வைக்க நீ விட மாட்டேன். டீச்சர், நானே டீச்சர் எழுதுனேன். டீச்சர் பெல் அடிச்சிட்டு. நான் வாரேன் டீச்சர். ஒரு படிப்பு படிக்க மாட்டேன் டீச்சர். இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி உள்ள பாஸ் ஆவானே? வெறும் 15 மார்க் எடுத்துட்டான். என்னது? 15 மார்க்கா? என்னல 100 எடுப்பேன்னு சொன்னா? ஆமால அஜய். எங்க தங்கச்சி எழுதி தந்தது எல்லாத்தையும் எழுதுனேன். நீ 15 மார்க்குங்கவ எல்லாம் கரெக்ட்டுங்கவ. என்னல 15 மார்க் எடுத்துட்டாம்ல டீச்சர். எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு போட்டு அடிக்கிறிய? அந்த 15 மார்க்கே எப்படி வந்தது எனக்கு சந்தேகமா இருக்கு. மொத்தம் 15 ஒன் வேர்ட் எழுதிருக்கா. 15 கரெக்ட் டீச்சர். லே ஒன் வேர்ட் மட்டும் தான் எழுதுனியா? எஸ்ஏ எல்லாம் எழுதலையா? ஆமால, எஸ்ஏ எல்லாம் கேட்கலல. நம்ம பிட் எழுதிட்டு போனதன்ல கேட்கல. வேற எஸ்ஏ கேட்டிருந்தல. ஆமால, அத எழுதல. எழுதுனதெல்லாம் கரெக்ட்டா எழுதிருக்கம்ல. 100 மார்க். வாயை மூடிட்டு நில்லுல. டீச்சர், கொஞ்சம் 9th ஏக்கு போங்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல வாரேன். பரவாயில்ல டீச்சர், இந்த கிளாஸை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பதிலா நான் அங்கே இருக்கேன். சொல்லு. எப்படி 15 ஒன் வேர்ட் கரெக்ட்டா எழுதுனா? சொல்லு. டீச்சர், எஸ்ஏ எல்லாம் படிக்க கஷ்டமா இருந்து டீச்சர். ஆனா எல்லா பாடத்திலயும் ஒன் வேர்ட் மட்டும் படிச்சேன் டீச்சர். அப்ப உன்னால படிக்க முடியும். இருந்தா படிக்காம வர அப்படிதானே? மூணு பேர் இதுல முட்டு போட்டு நில்லு. எக்ஸாமுக்கு என்னலாம் கேட்டனோ அவங்களுக்கு எப்ப படிச்சு சொல்லிருக்கணும். பூமாரி டீச்சர், ஒவ்வொரு பேப்பரா கரெக்ஷன் பண்ணி தரேன். மார்க் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி பென்சில் வச்சு மேல போட்டு வைமா. சரி டீச்சர். மீனா டீச்சர், என்னோட டேபிள்ல ஒரு ரெட் கலர் இங்க் பாட்டில் இருக்கும். எடுத்துட்டு வா. நீங்க என்ன இங்கே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு? புக்க பார்த்து பாடி. அஞ்சலி டீச்சர், பூமாரிக்கு ஹெல்ப் பண்ணுமா? சரி டீச்சர். டோட்டல்ல எந்த மிஸ்டேக் வந்துற கூடாது, சரியா? சரி டீச்சர். பூமாரி, பூமாரி, என்ன லட்சுமி? எந்த கிளாஸ் பேப்பர்? 8th B. 8th B-யா? அஜய், 8th B-ல நமக்கு தெரிஞ்ச பிள்ளைல ஏதாவது இருக்காளே? ஆமால, மஞ்சு. ஆமா, மஞ்சு இருக்கா? பூமாரி, மஞ்சு பேப்பர் வந்தா எத்தனை மார்க்னு என்கிட்ட சொல்லு. சரில. பூமாரி, வெண்ணிலா பேப்பர் வந்தாலும் எத்தனை மார்க்னு சொல்லுன்னு. சரில, நீங்க படிங்க. டீச்சர் இப்ப கேப்பாவ. எல்லா பிள்ளைகளுக்கும் மார்க் எழுதி வச்சிட்டு பிரேக்ல போய் சொல்லிர வேண்டியதா. நீங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க்னு. இது யாரு? சாக்லேட்னு எழுதி இருக்கு. சாக்லேட். சாக்லேட்னு யார் 8th B-ல படிக்கா? மே ஐ கம் இன் டீச்சர்? வா. இங்க் பாட்டில் டீச்சர். மீனா, 8th B-ல யாரோ சாக்லேட்னு பேர் எழுதி வச்சிருக்கு. யாருன்னு பார்த்து கூட்டு வா. சுபி, நம்மளை விட புத்திசாலிலாம் 8th இருக்கு போலுக்கு. லே, நீ யாருக்கும் பேர் சொல்லி கொடுத்தியா? இல்லல, நான் கனிக்கும் மயிலுக்கும் தான் சொல்லி கொடுத்தேன். பீகாக் ஃப்ரூட்னு. சாக்லேட்னு யாருக்கும் சொல்லி கொடுக்கலையா? ஃப்ரூட்டும் பீகாக்கும் கரெக்ட் தான். என்னால டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. சாக்லேட் என்னவா இருக்கும்? வரட்டு வரட்டு, யார் அந்த சாக்லேட்னு பாப்போம். மே ஐ கமிங் டீச்சர்? லே, சாக்லேட் வர போகுது. மஞ்சுவா? லே அஜய் ஜெகே, நீ மறைச்சிக்கிடுங்கல. மஞ்சு மட்டும் என்னை பார்த்தா அசிங்கமா போயிரும்ல. என்னம்மா? டீச்சர் கூட்டு விட்டீங்கன்னு மீனா அக்கா சொன்னாவ. ஓ, நீதான் அந்த சாக்லேட்டா? டீச்சர், வலிக்கு டீச்சர். ஒரு பேர் எழுத தெரியாதா? சாக்லேட்னு எழுதி வச்சிருக்கா. உன் பேர் எப்படி? மஞ்சு தானே. சாக்லேட் எங்க இருந்து வந்துச்சு? டீச்சர், இங்கிலீஷ்ல எழுதுனேன் டீச்சர். இங்கிலீஷ்ல எழுதுனியா? சுபி, நீயால சொல்லி கொடுத்தா?
இருக்கு இன்னைக்கு வந்துகிட்டு மஞ்சா மஞ்சு பஞ்சு பஞ்சா பிரிச்சு எடுத்துறேன். சிரிக்காதீங்களே மஞ்சுல மஞ்சுக்கு இந்த நிலைமைனா அப்ப பீகாக்குக்கும் ஃப்ரூட்டுக்கும் பாவம் மாம் பேச்சையும் கேட்டு அந்த பிள்ளைல எழுதி வச்சிருக்கு பாரு.